எங்களுடைய ஃபெல்லோஷிப்ல நாங்கள் உமக்குள்ளாக வளரவும் நீர் கொடுத்து வருகின்ற கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்தருளும், குடும்பமாக ஆசீர்வதித்தருளும். வர தடைப்பட்ட மக்களுக்காக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இப்பொழுதும் அடியேன் பேசும்போது அடியேன் பேசுகின்ற வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு ஏற்றவைகளாக உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருக்க இயேசுவின் மூலம் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் இந்த லெந்து கால வேளைகளிலே ஒருவேளை இந்த லென்ட் என்பதை சில டினாமினேஷன்ஸ் அனுசரிப்பது இல்லை. ஆண்டவர் உயிர் எழுதிட்டாரு, அப்புறம் இன்னும் ஏன் அவர் இறந்துட்டாரு, அதை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த சர்ச்சஸ்ல இந்த லெந்து காலம் மிக முக்கியமான ஒரு காலமாக நமக்கு அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. லென்ட் என்றால் துளிர் விடுதல். நம்ம பிப்ளிக்கல் சர்ச் கேலண்டர் படி, சர்ச்சில் உள்ள கேலண்டர்ஸ் படி 2 சீசன்களை குறிப்பிடுவார்கள். ஒன்று அட்வென்ட் சீசன் என்பது, அது கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி ஒரு 30 நாட்கள். அதற்கப்புறம் அந்த வருஷத்தை துவங்கிய பிறகு முதலாம் ஞாயிறு 50 நாட்கள் அந்த ஒரு கணக்கிலே வைத்து அட்வென்ட் சீசன். இட்ஸ் a season of joy, merry making, happiness. ரொம்ப சந்தோஷமா அதை நாம் கொண்டாடுவோம். வீட்டுல ஸ்டாரை கட்டுவோம், லைட்ஸ் போடுவோம், டெக்கரேட் பண்ணுவோம், கேக்கு, பிரியாணி, எதற்கு குறைவு இருக்காது. இந்த மாதிரி பலவிதமான மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகள் அடங்கிய காலம் இந்த அட்வென்ட் சீசன் என்பது. லென்ட் என்பது கிறிஸ்துவானவரை சிலுவையிலே அறைந்த அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து 46 நாட்களுக்கு முன்பதாக அதை ஒரு சீசன் என்று நாம் வைக்கின்றோம். எக்ஸ்க்ளூடிங் 6 சண்டேஸ், 6 நாட்கள் போக மீதி உள்ள 40 நாட்கள் என்பது லென்ட் சீசன் என்பதாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்த லென்ட் என்பது என்ன என்று பார்க்கும்போது, லென்ட் என்றால் துளிர் விடுதல். இன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடி அநேக மரங்களை நாம் வைத்திருப்போம், செடிகளை வைத்திருப்போம். அந்த செடியில் உள்ள மரங்களில் உள்ள வேப்ப மரம் வச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரியும், வீடுக்குள்ள இந்நேரம் குப்பை விழுந்துகிட்டே தான் இருக்கும். இப்பதான் கூட்டி முடிச்சிருப்போம், மறுபடியும் குப்பை விடும். இலைகள் எல்லாம் உதிர்ந்து மீண்டுமாக துளிர் விடக்கூடிய சீசன். இப்ப இருந்து பாத்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்துல துளிர்கள் விட ஆரம்பித்து விடும். ஆக அந்த துளிர் விடும் காலத்தை நமது ஆன்மீக வாழ்விலே துளிர்விடும் ஒரு காலமாக நாம் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லென்ட் சீசன் என்பது வேதாகம அடிப்படையிலே சர்ச் கேலண்டரிலே குறிப்பிடப்பட்டது. கிபி 313ஆம் ஆண்டிலே ரோம பேரரசனாக இருந்த கான்ஸ்டன்டைன் என்பவர் இந்த 40 டேஸ் ஆண்டவருக்கென்று அதிகமாக நாம் செலவிடும் நாட்களாக செலவழிப்போம் என்ற ஒரு ஆணையை உண்டாக்கினார். அக்னேஷியஸ் என்ற கவர்னர் அதில் முதலாக பிரகடனப்படுத்தினார். இதுல பாத்தீங்கன்னா இந்த 40 நாட்கள் ஆண்டவரோடு துளிர்விட காலம் என்று நம்ம இது பண்ணும்போது நம்முடைய வாழ்விலே ஒரு புதுமை, ஆண்டவரோடு நெருங்கிய உறவு, விசுவாசம் உறுதிப்படுத்தல், சுயத்தை வெறுத்து ஆண்டவரோடு நாம் ரொம்ப நெருங்கி வருவதற்கு நமக்கும் அவருக்கும் உள்ள உறவானது ஒரு புதுப்பித்து துளிர்விடக்கூடியதாக இந்த காலம் அமைய வேண்டும் என்பதற்காக இது ஏற்படுத்தப்பட்டது. Why 40 நாட்கள் ஏன் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல நிறைய லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ் ஃபார் 40 days. முதலாவது ஆண்டவர் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டு அவனை அழிக்க எண்ணிய போது மழை, கண்டினியூஸ் ரெயின் ஃபார் 40 days. முதலாவதாக 40 நாள் என்பது அங்கதான் வருகின்றது. அடுத்து சீனாய் மலையின் மேல் மோசே ஏறி ஆண்டவரோடு அங்கே தரித்திருந்து ஆண்டவர் கூறிய கட்டளைகளை எழுதுவதற்காக அவர் இரவும் பகலும் 40 நாள்
உபவாசமாயிருந்தார். 40 நாள் he was fasting. அந்த 40 என்பது அங்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வருகின்றது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வருது. நினிவே பட்டணத்தாரை அழிக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் 40 நாட்களிலே இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று அந்த 40 days என்று அங்க ஒரு சிக்னிபிகன்ஸ். இயேசுவானவர் சோதிக்கப்படுவதற்காக 40 நாள் வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். இயேசுவானவர் உயிர் தெழுந்த பின் மக்களுக்கும் தன்னுடைய தூதர்களுக்கும் காட்சி அளித்ததற்காக உலகத்தில் இருந்த நாட்கள் 40. இப்படி பாத்தீங்கன்னா இந்த 40 நிறைய இடத்துல வருகின்றது. சோ அதை பேஸ் பண்ணித்தான் அந்த கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணிட்டாருன்னா 40 days இதை ஒரு குறிப்பிட்ட காலமாக உபவாசத்தோடு நம்ம ஆண்டவரோடு நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக அந்த 40 நாட்களை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்ததின் பேரிலே தான் இந்த லென்ட் சீசன் என்பது உருவானது. இந்த லென்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3 வகையாக நாம் அதை பிரிக்கலாம். ஒன்று, இது ஒரு கிருபையின் காலம். இட் இஸ் த பீரியட் ஆஃப் கிரேஸ். நமது வாழ்வு தேவனோடு நெருங்கி தொழில்விட வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா எல்லா நாளும் காலையில எழுந்தவுடன் ஜெபம் பண்றோம், சரி, வேதம் வாசிக்கின்றோம், ஆண்டவரோடு சில மணி நேரங்கள் சில மணி துளிகளை செலவழிக்கின்றோம், எல்லாம் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்குது. அப்ப இந்த 40 நாள்ல இன்னும் என்ன அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும்போது கூடுதலாக நம்முடைய சுயத்தை வெறுக்க வேண்டும். சுயத்தை வெறுக்கும் போது அது சுய வெறுப்புன்றது பல ஆங்கிள் வரும். லேடிஸ் வச்சுக்க மாட்டோம்னு வாங்க, பட்டு புடவை கட்ட மாட்டோம்னு, நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டோம் என்று அந்த மாதிரி பல வகைகளிலே நாம் சுய இன்பங்களை விட்டு கொடுத்து வெறுத்து நாம் ஆண்டவரோடு நெருங்குவதற்கு அது என்ன எப்படி நமக்கு உதவி செய்யும் என்று பார்த்தால் பசி. பாஸ்டிங்கிறது பசி. உபவாசம், சாப்பிடாமல் இருக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா பசியா இருந்த பொழுது புத்தி தெரியுமா? பசியா இருக்கும் போது எந்த இடத்துல வருது? பைபிள் ஏதாவது இளையகுமாரன் அந்த கெட்ட குமாரன் இளையகுமாரன் பசியா இருந்த பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெரிந்தது. அப்ப நம்மளும் கொஞ்சம் பசியோட இருந்தோம்னா நம்மளுடைய சுயத்தை பற்றிய இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக நாம் சிந்திக்கொள்வதற்கு செயல்படுவதற்கு அது உதவி செய்யும் என்பதற்காகத்தான் அந்த உபவாசம் என்பது ஏற்படுத்தப்பட்டது. பாஸ்டிங். ஆண்டவரோட அதிக நேரம் போது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரோடு செலவிடலாம்? ஒரு அப்ராக்சிமேட்டா கேள்வி கேட்டோம்னா, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப சொல்லுகின்றேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆண்டவருக்கு ரொம்ப புரியணும்னா 1440 நிமிடங்கள், 144 நிமிடங்கள், 2 மணி நேரம் 24 நிமிஷம் செலவழிக்க முடியுமா? 2 hours and 24 minutes. கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் நினைத்தால் செய்யலாம். கொஞ்சம் வேறு பணிகளில் ஈடுபடாமல் இருக்கின்றவர்கள் நினைத்தால் அதை செய்யலாம். சரி, நம்ம ஜெனரலைஸ் பண்ணி எடுத்து பார்க்கும்போது உறங்குவதற்கு தூங்குவதற்கு என்று ஒரு 7 மணி நேரத்தை கழித்து விடலாம். 7 மணி நேரத்தை கழித்து விடலாம். ஆபீஸ் ஒர்க் ஆர் பர்சனல் ஒர்க் ஆர் பிசினஸ் வாட் எவர் இட் இஸ், நம்ம ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்காக ஒரு 8 மணி நேரத்தை கழித்து விடுவோம். 7 to 15 போச்சுன்னா மீதி உள்ளது 9 மணி நேரம். 9 மணி நேரம் என்றால் 540 நிமிஷங்கள். 540 நிமிஷத்துல 10 1 பங்கு என்றால் 54 நிமிடங்கள். 54 நிமிடங்கள் என்றால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம். முடியுமா? முடியும். நான் அனுபவத்தில் சொல்லுகிறேன். ஒருவேளை என்னை இவர் தண்ணியை பத்தி சொல்றாரு நினைக்க வேண்டாம். எங்களுக்கு காலையில 6க்கு ஒரு ப்ரேயர் இருக்கும். அப்போ 5:45 யூஸ்வலா ஒரு அலாம் வச்சிருப்பேன். அலாம் வச்ச உடனே என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? அதான் செய்வோம். எந்திரிச்சிட மாட்டோம். அதை லேசா ஒரு அமுக்கிட்டு மறுபடியும்
அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், மறுபடியும் 5:50 இன்னொரு அலாமும் வைக்கிறேன். அந்நேரத்துல நான் என்ன என் மனைவி 5 செகண்ட் அலாம் அடிச்சு எந்திரிச்சிருங்க. 6 to 6:30 வரை ஊழியத்திற்காக பல காரியங்களுக்காக ஜெபிப்பது உண்டு. அதற்கப்புறம் வேதம் வாசிப்பதற்கு ரொம்ப நேரம்லாம் இந்த சாதாரண நாட்கள் எடுப்பதில்லை, கொஞ்ச நேரம் எடுப்பது உண்டு. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன செய்வோம், காலையில சொல்லுங்க, காலையில பொதுவா என்ன செய்யும், நம்ம என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க. என்னம்மா வாக்கிங் அது போறோம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் செய்வோம். அந்த வீட்டுல காஃபி அவங்க நம்ம போட்டு கொடுக்க முன்னாடி வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுவோம். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பல விஷயங்கள் இருக்கும். என்னை பொறுத்த அளவுக்கு வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணினேன் என்றால் 70 பேருக்கு வேதாகம் வாசனங்களும், ஒரு 60 பேருக்கு பொதுப்படையான நல்ல கருத்துக்கள், ஆனா அதுலயும் ஒரு வேத வசனத்தை சேர்த்து அதை கொஞ்ச நேரம் அனுப்புறதுல ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் வாக்கிங் போகல, என்னை பார்த்தாலே தெரியும் வாக்கிங் போகல. நான் தினந்தோறும் 5 சங்கீதங்களை கட்டாயமாக பாடமாக ஒப்பித்து விடுவேன். சங்கீதம் 23, அதற்கடுத்து பரமண்டல ஜபம், அதற்கடுத்து 46ஆம் சங்கீதம், அதற்கடுத்து 91ஆம் சங்கீதம், அதற்கப்புறம் 103ஆம் சங்கீதம், அதற்கடுத்து 121ஆம் சங்கீதம். இவர்கள் எல்லாத்தையும் கட்டாயமா தினசரி என்னுடைய டெய்லி ருட்டீன் அதை ஒப்பித்து விடுவேன். அதற்கு என்ன பண்ணுவேன்னா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுவேன். ஒரு 5 ஜபங்கள், 5 போதகர்மார்கள். முதலாவதாக பின்னாடி அதை பற்றி சொல்லுகிறேன். நிஜம் டிவி அப்படின்னு ஒரு டிவி. அந்த டிவியில பார்த்தீங்கன்னா இன்றைய வாக்கு ஒரு 6 நிமிடம் ஓடும். அடுத்து வாக் வித் ஜீசஸ், மோகன் சி லாசரஸ் ஒரு 5.5 நிமிடம் ஓடும். அதற்கடுத்து டாக்டர் ஜெரானி ஆண்ட்ரூஸ் ஒரு 8 நிமிடம் ஓடும். அதற்கடுத்து ஸ்டீஃபன் காஷ் மங்கள வார்த்தை, அது ஒரு 8 நிமிஷம் ஓடும். அதற்கு அடுத்த போல நம்ம ஜிபிஎஸ் அவர்கள் ஒரு 6 நிமிஷம் ஓடும். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம், கட்டாயமா நம்ம 54 நிமிடத்தை முடித்து விடுகிறோம் என்று. இது செய்யாமல் நான் தூங்குவது கிடையாது. இது போக ஜபம். ஜபத்திலேயே முதலாவதாக இன்றைக்கு என்னை சுகத்தோடு எழுப்பினது. எனக்கு எப்பயுமே ஒரு பயம் உண்டு, உங்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. நான் அதனாலதான் ஊழியர் காரியத்துக்காக நிறைய வெளியூருக்கு போறது இல்லை. எப்பயுமே ஒரு 10 நிமிஷத்துல ஒருவேளை செஸ்ட் பெயின் வந்துருச்சுன்னா என்ன செய்வது, இந்த பயம். நான் எங்கே பிரசங்கம் பண்ண போனாலும் சாத்தான் போதுன்னு என் பக்கத்துல உட்காரமா, மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் ஆச்சுன்னா எந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்றதெல்லாம் பிளான் பண்ணிட்டு எல்லாம் இந்த கேள்விகள் எல்லாம் இது சிரிப்பிற்காக சொல்லவில்லை. எந்த ஒரு மீட்டிங்ல நான் பேச போனாலும் என் பக்கத்துல ஆண்டவர் ஒரு பக்கம் என்னோட கூட இருந்தாலும் இவன் ரொம்ப வேகமா உட்காந்து சொல்லுவான். அதை பிளான் பண்ணிட்டியா, ஒய்ஃபுக்கு சொல்றதுக்கு ஆளுல வச்சிருக்கியா, இல்ல உன்னை ஆம்புலன்ஸ், இந்த கேள்வி இன்றைக்கும் கூட அதே நடந்தது. ஆக அன்றைக்கு காலையில் எழுந்ததற்காக வேண்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெயிப்பேன், என் மனைவிக்காக ஜெயிப்பேன், மகனின் குடும்பத்திற்காக ஜெயிப்பேன், மகளின் குடும்பத்திற்காக. ஃபர்ஸ்ட் பார்ட் பர்சனல். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள், உள்நாட்டில் உள்ள உறவினர்கள், வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள், பேர் சொல்லி ஜெயிப்பேன் அவர்களுக்காக வேண்டி. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே திருமணம் ஆன பிள்ளைகள், ஆகாத பிள்ளைகள், குழந்தைக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், இவர்களுக்காக வேண்டி ஜெபிப்பேன். அதற்கடுத்து தனித்து விடப்பட்ட மக்கள், விடோஸ் அண்ட் விடோஸ், இவர்களுக்காக வேண்டி கட்டாயமா தினந்தோறும் நான் ஜெபிப்பேன். ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு இந்த உலகத்துல துணை அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் துணை. ஆண்டவரை அது பேர் சொல்லி எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள் ஒரு 10 பேருக்கு இருக்கிறாங்க. அந்த 10 பேருக்காக வேண்டி ஜெபிப்பேன். மோடிக்காக வேண்டி ஜெபிப்பேன், மோடியின் அரசாங்கத்திற்காக வேண்டி ஜெபிப்பேன், ஸ்டாலின் சுகத்திற்காக ஜெபிப்பேன், ஸ்டாலினுடைய ரூலிங்காக வேண்டி ஜெபிப்பேன், ஸ்டாலினுடைய கேபினெட் கொலீக்ஸுக்காக வேண்டி ஜெபிப்பேன். அடுத்து நேர திருச்சபைக்கு வருவேன். திருச்சபைகளுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும். பாத்தீங்கன்னா திருச்சபை ஊழியக்காரர்கள்ல கொஞ்சம் மன வருத்தத்தோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆத்ம ஆதாயம் என்பது அவர்களுடைய டாப் ப்ரையாரிட்டி இல்ல, பண ஆதாயம் தான். பெரிய பெரிய சர்ச்சஸ்ல எல்லாம் அடுத்து கிரியன்ஸ், இந்த 3ற்காக வேண்டி ஜெபிப்பேன். அதற்கடுத்தாற்போல் என்னுடைய திருச்சபையின் குடும்பங்கள், என்னுடைய திருச்சபையிலே
வயதானவர்கள் ஃபர்ஸ்ட் செட்டு. அதற்கடுத்து வந்து அற்புதத்தை எதிர்பார்த்து சில கேன்சர் நோயாளிகள், சில சுகவீனமானவர்கள் அவங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா சுகவீனமானவர்கள், இவர்களுக்காக. அதற்கடுத்து வந்து என்னுடைய நண்பர்கள் லிஸ்ட் ஒன்று வைத்திருப்பேன், பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ், அபிஷியல் ஃப்ரெண்ட்ஸ், இவர்களுக்காக வேண்டி ஜெபிப்பேன். அடுத்து என் வீட்டை சுற்றி பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக. அதற்கப்புறம் இன்னைக்கு ராத்திரி நாங்க தூங்கும் போது, ஆண்டவரே நாளைக்கு காலையில் நான் கட்டாயம் இருக்கணும், சுகத்தபடி ஜெபிக்கணும். இதுதான் என்னுடைய ஜெப அனுபவம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, பிராக்டிஸ், நீங்கள் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்படின்போது இந்த 1 மணி நேரம்ன்றது ரொம்ப ஈஸியா கடந்து முடியும். ஆண்டவருக்காக அதிக நேரத்தை நாம் செலவிடுவதற்காக ஒருவேளை ரெகுலரா முடியலைன்னா இந்த 40 நாட்களிலே நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்வு துளிர்விடும். ஆண்டவரோடு நாம் துளிர் விடுகின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் செல்ல முடியும். அதற்காக வேண்டிதான் இந்த லெந்து காலம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கும்போது இது ஒரு சுத்திகரிப்பின் காலம். சுத்திகரிப்பு என்பது என்னன்னா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் 2 வகையான சுத்திகரிப்பு இருக்கிறது. இங்கே வந்து நமக்கு இன்டர்னல் பியூரிபிகேஷன் ஆஃப் அவர் சோல், நம்முடைய ஆத்மா புதுப்பிக்கப்பட வேண்டும். பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சில் பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பாவ அறிக்கைன்னு ஒன்று சொல்லுவோம். பாவ அறிக்கை சொல்லுங்கன்னு உடனே ரொம்ப அருமையான வார்த்தைகள் அதுல இருக்கும். அதுல வந்து பாவ அறிக்கையில செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாத விதைகள் செய்து வந்தோம். வாரந்தோறும் சொல்லுவோம். ஆயினும் எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே சொல்லுவோம், வாரந்தோறும் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த 40 நாட்களிலே சொல்லும் போது அதை உணர்ந்தவர்களாக நாம் சொன்னோம்னா கட்டாயமாக நமது உள்ளமானது சுத்திகரிக்கும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்களுடைய இருதயத்தை கழுவுங்கள். நம்மளுடைய ட்ரெஸ் பத்தி இல்லை, அதை பத்தி அது சுத்தமாக்கி பண்றது முக்கியம்தான். இருந்தாலும் நம்முடைய இருதயம் அங்கே சுத்திகரிக்கப்பட வேண்டும். அங்க பாத்தீங்கன்னா அந்த சுத்திகரிப்புல பாத்தீங்கன்னா யோனா தீர்க்கதரிசி அனுப்புறாரு நினிவே பட்டணத்துக்கு. அவன் போகல. அப்புறம் கப்பல்ல இருந்து அந்த இன்சிடென்ட் எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அந்த ராஜா சொல்லுகின்றார், ராஜா அறிவிக்கிறார், என்ன சொல்றாருன்னா, யாருமே வந்து சாப்பிடக்கூடாது. தன் ராஜாவும் தன் உடுப்பை கழற்றி விட்டு பாவ வாழ்க்கையை நின்று தங்களை சுத்திகரிப்பதற்காக ஒன்றையும் ருசி பாராமல், மேயாமல், கண்ணீர் குடியாமல், தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் பொல்லாத வழியை விட்டு தன் கொடுமையையும் விட்டு திரும்ப கடவன். நாம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். 3:8-9 வசனங்கள். ஆக சுத்திகரிப்பதற்காக நாம கூட அந்த இரட்டிலே உட்கார்றது தெரியல, உபவாசம் பண்ணி அதுல ஆடு மாடுகள் எல்லாம் மிருக ஜீவன்களுக்கு கூட அந்த கட்டளை கொடுத்துட்டாரு. எல்லாருமே ஃபாஸ்டிங்ல தான் இருக்கணும் என்று அவர் அங்கே கொடுத்திருக்கின்றார். அப்படிங்கும் போது என்ன எதிர்பார்ப்பு? ஒருவேளை ஆண்டவர் நம்மேல் கோபமாக இருந்தால், நமக்கு செய்ய நினைத்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு நம்மேல் மனதுருகுவார் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் அந்த சுத்திகரிப்பின் காலத்தை பயன்படுத்தினார்கள். அதே போல் நடந்த ஆண்டவர் தான் செய்து நினைத்திருந்த தீங்கைக்காக மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு அந்த தீங்கை செய்யாதிருந்தார் என்றுவார். மூன்றாவதாக இது ஒரு எச்சரிப்பின் காலம், which is a period of warning. பழைய பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தத்திற்கு நேராக நாம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக யோவேல் தீர்க்கதரிசியிலே 2ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 14 வசனங்களை பார்க்கும் பொழுது, இப்பொழுதோ யோவேல் 2:12 முதல் 14 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை பிடித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் ஜீவித்து மனஸ்தாபப்படுகிறவருமாறி இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு ஒரு தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை பகிர்வார். இது ஒரு எச்சரிக்கை காலம். நீங்கள் திரும்புங்கள்.
இதே இதுல பாத்தீங்கன்னா சகரியா தீர்க்கதரிசி 7:11 பார்க்கும் போது சகரியா 7:11 அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள், வேதத்தையும் தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் நான் கூப்பிட்ட பொழுது அவர்கள் எப்படி கூப்பிடாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட பொழுதும் நானும் கேளாமல். இட்ஸ் a warning. இட்ஸ் a warning. சொல்றாரு, நீ சரியா தெரிந்து வந்துரு, உன் பாவ வழிகளை விட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உன் வஸ்திரத்தை எல்லாம் உன் இருதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்துல வான்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் நீ கட்டளத்தில் திரும்புங்கள்னு சொல்லும் போது ஒருவேளை நீங்கள் கேளாமல் போனால், if you are not going to listen to me, நீ எப்படி கேளாமல் இருந்தாயோ அதே போல நானும் கேளாமல் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். இதுல பாத்தீங்கன்னா 3 வகையான காலங்களை நான் சொன்னேன். ஒன்று கிருபையின் காலம், இன்னொன்று சுத்திகரிப்பின் காலம், மூன்றாவது எச்சரிப்பின் காலம். இந்த 3 காலங்களிலும் நாம் சரியாக நடந்து கொண்டால் அங்கே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை துளிர்விடக்கூடியதாக அமையும். நம்முடைய வாழ்க்கை துளிர்விடக்கூடியதாக அமையும். ஏசாயா 53:8 விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை. ஆக இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான இந்த கிரேஸ் பீரியட்ல நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரிவர செய்தோம் என்றால் ஆண்டவருக்கும் நமக்கும் உரிய உறவானது விடியற்கால வெளுப்பை போல அது ஒரு துடிப்படக்கூடியதாக அமையும். இந்த காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறக்கூடியவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கின்றார். பாவம் என்றால் என்ன என்று ஒரு டெஃபனிஷன் பார்க்கும்போது வேதாகம அடிப்படையிலே டிரான்ஸ்கிரஷன், மீறுதல் என்பதாக போடப்படுகிறது. பாவம் என்பதற்கு தேவனின் செயல் திட்டத்தை மீறுதலை பாவமாகும். கட்டளைகளில் இருந்து தவறுதல், பொய்யான அல்லது தடை செய்யப்பட்ட காரியத்தை செய்தல் என்பதும் பல்வேறு மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த வார்த்தையை பற்றி விளக்குகிறார்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் இந்த மனித இருதயத்தின் எதிர்மறை எண்ணங்கள், நோக்கங்களை பாவம் என்று குறிப்பிடுகிறார். மனித உறுப்புகள், உன் கண் உனக்கு இடைஞ்சலாக்குனா பிடி போற்று, உன் கை உனக்கு வெட்டி போற்று அப்படின்னு சொல்லுகின்றார். அந்த மாதிரியான நமது சிந்தனை, நமது நாவு, இவைகளின் செயல்பாடுகள் எதிர்மறையாக இருக்கும் போது அது பாவம் என்று கருதப்படுகின்றது. யாக்கோபு 4:17 பார்க்கும்போது not doing what is right is also sin. நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த 10 கட்டளைகளை மீறுவது மட்டும் பாவம் அல்ல. பாவம்ன்றதற்கு டெஃபினிஷன் நீங்க போட்டு பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. செய்யக்கூடியவை செய்யாமல் இருந்தால் அது பாவமாகும். ஒருவேளை ஆண்டவருக்கு என்று நேர்ந்து கொண்டு ஒரு காரியத்திற்காக வேண்டிய ஜெபம் பண்ணி அந்த காரியம் வாய்த்து விட்டால், அந்த நேர்த்தி கடனை செலுத்தாமல் இருந்தால் அது பாவமாகும். இப்படி பாவத்துக்கு வரிசையா லிஸ்டே போட்டுக்கிறாங்க. அவர் நீதியுள்ளவராக இருக்கிறது போல நாமும் நீதியுள்ளவராக இருக்க வேண்டும். பாவம் செய்கிறவன் பிசாசினாலும் உண்டாயிருக்கிறான். தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான் என அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள். பாவம் என்பது பாத்தீங்கன்னா பல வகையான டெஃபினிஷன்ல நமக்கு வருகின்றது. ஏசாயா
59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினைகளை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கின்றது. பாவம் பார்க்கும்போது நிறைய விஷயம் இருக்கின்றது. பாவத்திலிருந்து ரோமர் 5:12 பார்க்கும்போது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த சுமையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இந்த மரணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் 3 விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். 1, பாவத்திலிருந்து நாம் உணர்த்தப்பட வேண்டும். ஆண்டவர் உணர்த்துகின்றார். சில நேரங்களில் உணர்த்தும் போது அதை உணர்ந்தவர்களாக மன்னிக்கின்றோம். நம்ம தாவீது செய்த பாவத்தை நாத்தானின் மூலமாக அங்கே ஆண்டவர் ஒரு உவமையின் மூலமாக தாவீதுக்கு உணர்த்துகின்றார். அந்த உணர்த்தும் போது அவன் உணர்வடைகின்றான். ஆண்டவர் அதே போல நமக்கும் அநேக காரியங்களை உணர்த்துகிறார். உணர்த்தும் போது நாம் உணர்வு அடைந்தவர்களாக அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அந்த சங்கீதம் 51, சங்கீதம் 32 வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது முழுமையாக தான் செய்த பாவத்தை உணர்த்தவனாக அறிக்கையிட்டு ஜெபிக்கிறான். சில நேரங்களிலே ஆண்டவர் உணர்த்தி பாவங்களை மன்னிக்கிறார். சில நேரங்களில் டைரக்டாவே மன்னித்து உணர்த்துகிறார். விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஸ்திரீயை அவர்கள் கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று கொண்டு வந்த பொழுது அவர் தரையில தான் எதுவும் எழுதுறாரு, அடுத்து மேல பாக்குறது யாருமே இல்லை. அவர் ஸ்ட்ரைட்டாவே அந்த லைஃப்ல மன்னிச்சிடுறாரு. இனிமேல் போய் பாவங்களை செய்யாதே என்றார். மன்னித்து அவளை உணர்த்துகின்றார். சோ ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் 2 விஷயங்கள். 1, நாம் உணர்த்தப்பட வேண்டும். 2வதாக நாம் மன்னிக்கப்பட்டு உணர்த்தப்பட வேண்டும். 2வதாக நாம் பார்க்கும்போது, பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் அந்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நீதிமொழிகள் 28:13 பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறும். நீங்க அகைன் கமிங் டு கிங் தாவீது ராஜாவிற்கு வருகிறது. தாவீது ராஜா பாவங்களை கம்ப்ளீட்டா அறிக்கையிடுறார். பாவ அறிக்கை நான் சொன்னேன் இல்லையா, சிஎஸ்ஐ சர்ச்சில் சொன்னேன் இல்லையா, நிறைய சொல்லுவாங்க. உங்களுடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவங்களை செய்து வந்தோம். நிர்பாக்கியம் உள்ளவாய் குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதர்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திற்கும் துக்கப்படுகிறீர்களை தீர்ப்படுத்தும். பாவ அறிக்கையை செய்யும் போது நாம் பாவத்திலிருந்து விடுதலையை பெறுகின்றோம். முதலாவது, பாவத்திலிருந்து உணர்வடையும் போது ஆண்டவர் நமக்கு மன்னித்து பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். 2வதாக, நாம் செய்த பாவங்களை அறிக்கையிடும். கட்டாயமாக நீதிமான் எல்லாரும் 100% நீதிமான்னு சொல்ல முடியாது. பாவங்கள் செய்து ஆண்டவருக்கும் நமக்கும் மட்டும் தனிப்பட்ட உறவினை நாம் வைத்துக் கொண்டு அவரோடு நெருங்கி உட்கார்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார். 3வதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்து கொடுக்கிறேன். 3வதாக, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக அவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். பாவ சுமையிலிருந்து விடுதலை பெறுவோம். சங்கீதம் 51 ஃபுல்லாக வந்துருது. 7ஆம் வசனத்துல, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நான் சுத்தமாவேன், என்னை கழுவியலும், அப்பொழுது நான் உறைந்த வழியிலும் வெண்மையாவேன். 8ஆம் வசனத்துல, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும்,
அப்பொழுது நீர் நெருக்கின எலும்புகள் கடிக்கும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், அது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். அப்ப அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்டியன்ஸ்க்கு அதுதான். இன்றைக்கு புற மதத்தவர்கள் பாவ மன்னிப்புக்காக வேண்டி பல நதிகளுக்கு போவார்கள், பல கோவில்களுக்கு போவார்கள், பல குளங்களுக்கு போவார்கள், பல சமுத்திரங்களுக்கு செல்லுவார்கள். ஆனா முங்கி எந்திரிச்சிட்டு வந்த உடனே பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா என்று கேட்டால் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் நாம் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம். நமக்காக கல்வாரியிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்திய ஆண்டவர் நமக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த லெந்து காலம் என்பது நமக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உணர்த்தவர்களாக, அவரோடு ஒப்புரவாகின்றவர்களாக நாம் வாழ நமக்கு உதவி செய்வதாக அமையட்டும். ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஒருவேளை கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் என்ன வரப்பெல்லாம் அந்த இன்சிடென்ட் சொல்றாருன்னு நினைக்கிறேன். கான்டாக்ட் கனெக்ட் இவருக்கு நல்லா தெரியும். ஒரு போச்சு பாருங்களா, அண்ணன் எல்லா இடத்துல கேட்டிருக்கீங்களா அந்த விஷயத்த? கான்டாக்ட் கேட்டிருப்பீங்க. சரி, ஒரு பௌதிக பேராசிரியர், பிசிக்ஸ் ப்ரொஃபசர், கொஞ்சம் பேர் கேட்கல, கான்டாக்ட் கனெக்ட் கேட்கல, ரைட் சொல்றேன். பிசிக்ஸ் ப்ரொஃபசர் கிளாஸ் எடுக்கும் போது there is a difference between connect and contact என்று சொன்னாராம். there is a difference between connect and contact. இப்ப வயர்ல நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா லைட் எரியுது, அந்த எலக்ட்ரிசிட்டியில கான்டாக்ட் ஆயிடுச்சுனாலும் லைட் எரியுது. அப்ப is there any difference? வித்தியாசம் இருக்கின்றதா? ஒரே மாதிரிதான் கனெக்ட் பண்ணா எரியும், கான்டாக்ட் அதுவும் அதே தானே, கரண்ட் கான்டாக்ட் தானே. பாசிட்டிவ் நெகட்டிவ் கான்டாக்ட் ஆயிடுச்சுன்னா எரியும் இல்லையா? கொஞ்சம் அந்த தம்பிக்கு இதே மாதிரி தான் ஒரு சின்ன குழப்பம். காலேஜ் ஸ்டூடெண்ட் கிளாஸ் முடிந்த உடனே பேராசிரியர் சொல்லுகின்றான், சார், you were telling that there is a difference between contact and connect, but I was not able to get it. எனக்கு அது புரியல சார், நீங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லித்தர முடியுமா? பேராசிரியர் உடனே கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிற? நான் திருமங்கலத்திலிருந்து வருகிறேன் சார் கிளாஸுக்கு. உன்னோட யார் இருக்கிறார்கள்? என் அப்பா இருக்கிறார். அம்மா இறந்து ஒரு 2 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்பாவை யாருப்பா கவனிச்சுக்கிறார்? சார், நான் தான் கவனிச்சுக்குவேன். அப்பாவை நல்லா கவனிச்சுக்குவேன் சார். சார், கான்டாக்ட் கனெக்ட் அதை பத்தி சொல்லுங்க, நீங்க ஃபேமிலி ஹிஸ்டரியை கேட்குறீங்க. அப்பாவை கவனிச்சுக்கிறதுனா என்ன, எப்படி அப்பாவை கவனிப்பேன் சார்? காலையில் 6:30 மணிக்கு ஒரு காஃபி கொடுத்து விடுவேன், 7:30 மணிக்கு அவருக்கு உணவு கொடுத்து விடுவேன், 8:30 மணிக்கு அவருக்கு மருந்து கொடுத்து விடுவேன், 11 மணிக்கு ஒரு ஆளை வச்சு காஃபி அவருக்கு கொடுக்க வச்சிருவேன், 12:30 மணிக்கு மதிய லஞ்ச் போய்விடும், சாயந்தரம் 4:30 மணிக்கு நான் அவருக்கு காஃபி கொடுத்து விடுவேன், அப்புறம் ஒரு 7 மணிக்கு அவருக்கு இரவு உணவு கொடுத்து விட்டு கொடுக்க வேண்டிய மருந்துகளை கொடுத்து விடுவேன். கரெக்டா செஞ்சிருவேன் சார். அப்படியா சார்? கான்டாக்ட் கனெக்ட் அதுக்கு வாங்க சார். நீங்க என்ன சார் அப்பாவுக்கு மருந்து கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உன் குடும்பத்தில் எத்தனை பேர் நீங்கள் பிறந்தவர்கள்? கூட நான் இருக்கிறேன் சார், என்னுடைய அண்ணன், அக்கா 3 பேர் சார். நாங்க அவங்க எங்க இருக்கிறார்? ஒருத்தங்க அமெரிக்கால இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க ஆஸ்திரேலியால இருக்கிறார்கள். அவர்கள் எப்ப வருவாங்க? வருடத்திற்கு ஒரு முறை லீவ் எடுத்து வந்து விடுவார்கள் சார். குடும்பத்தோடு இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்றாக நேரங்களில் செலவழிப்போம் சார். கான்டாக்ட் கனெக்ட் மறுபடியும் சார், கான்டாக்ட் கனெக்ட் வாங்க சார். நீங்க சார் மறுபடியும் அக்காவை பத்தி நினைப்பேன். இவர்கள் வரும்போது நீங்கள் எப்படி நேரத்தை செலவிடுவீர்கள் சார்? நாங்கள் வி அரேஞ்ச் சம் டூர்ஸ், பிக்னிக்ஸுக்கு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுவோம், நல்ல ஹோட்டலுக்கு போவோம், பிள்ளைகளுக்கு ஷாப்பிங் இதெல்லாம் போவோம். அவங்க அப்பா கூட வருவாங்களாப்பா? சார், அப்பாவுக்கு எப்படி சார் வயசாயிடுச்சு, அவர் எப்படி சார் கூட்டு போக முடியும்? டூரு மலை பிரதேசத்துக்கெல்லாம் போனோம்னா அவர்கள் வர்றது கஷ்டம் இல்லை சார். ஹோட்டல்ல போனாலும் அவர் எதாவது சாப்பிட்டாருன்னா இன்டைஜஷன் ஆயிரும் இல்லை சார். அவருக்கு என்ன சார் 2 இட்லி சாப்பிடுவார், அவருக்கு வீட்டு எதாவது கொடுத்துட்டா நாங்க போயிட்டு வந்துடுவோம் சார்.
சார் கான்டாக்ட் கனெக்ட். வாங்க சார், பாயிண்ட்டுக்கு வாங்க சார். நீங்க என்ன சார் வேற வேற கதைகளா பேசிட்டு போறீங்க? அவர் கேட்டாராம், இந்த அப்பாவை டூர் கூட்டிட்டு போகணும்னா நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா சார். அவர் ஹோட்டல்ல வந்தா நல்லா சாப்பிட மாட்டாரு, அவருக்கு ஒருவேளை ஆசை இருக்காதா? உங்களோட பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட ஒரு ஜாலியா டைம் ஸ்பெண்டிங் ஆசை இருக்காதா? இந்த பையனுக்கு அப்பதான் லேசா உரைக்குது. என்ன ஏதோ வித்தியாசமான கேள்வியை கேட்கிறார். நேரடியாக வருகிறேன். உன் அப்பாவின் பக்கத்தில் நீ வந்து எல்லாம் காலைல 6:30 மணில இருந்து நைட் 8:30 வரைக்கும் செய்த காரியங்கள் நாம் செய்தே, என்றைக்காவது ஒரு நாளாவது அவன் பக்கத்திலே ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து, அப்பா ஆர் யூ கம்ஃபர்டபிள், நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கீங்களாப்பா, இட்லி கொடுக்குறேன், மருந்து கொடுக்குறேன், மாத்திரை கொடுக்குறேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆர் யூ கம்ஃபர்டபிள் கேள்வி கேட்டிருக்கிறாயா என்ற பொழுது அவன் கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்தது. சந்தோஷமா இருக்கிறாரா, நீ எப்பயாச்சும் கேட்டையாப்பா? இல்ல சார், கேட்கல சார். ஓ சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் வரும்போது அவர்களாவது அவர் பக்கத்துல உட்காந்துட்டு, அப்பா நாங்களாம் வெளிநாட்டுக்கு போயிட்டோம், தம்பி உங்களை நல்லா கவனிச்சுக்கிறானா, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா, நீங்க வாரீங்களாப்பா எங்களோட ஒரு டூர், நாங்களாம் சேர்ந்து போகலாம், வாரீங்களாப்பா கேட்டார்களா? கேட்கவில்லை. அழ தொடங்கிவிட்டா. சரிப்பா, உன்னை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், தேவையில்லாம உன் ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாம் பேசி ரொம்ப மனசை கஷ்டப்பட்டுட்டேன். நவ் ஷால் வி கம் டு கான்டாக்ட் அண்ட் கனெக்ட். கனெக்டுக்கும் கான்டாக்ட் வித்தியாசம் கேட்டாயே, அதற்கு வருவோமா என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், நோ சார், தேங்க்ஸ். நவ் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்டாக்ட் அண்ட் கனெக்ட். கான்டாக்ட் என்பது அவருடன் ஒரு தொடர்பிலே இருப்பது, கனெக்ட் என்பது அவருடன் இணைந்து இருப்பது, அவருடன் இணைந்து. நீ அப்பாவுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்ட, வேண்டிய எல்லாத்தையும் கான்டாக்டின் மூலமாக எல்லாவற்றையும் செய்து விட்டாய், ஆனால் அவருடைய உள்ளத்தோடு இணைந்து நீ இருந்தாயா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லி. That is the difference between contact and connect. தொடர்பிலே இருப்பது வேறு, இணைந்திருப்பது. அன்பானவர்களே, ஆண்டவருடன் நம்முடைய உறவு எப்படி இருக்கு? சர்ச்சுக்கு போறேன், பைபிள் வாசிக்கிறேன், அவருக்கு வேண்டிய அந்த டைப்ஸ் காணிக்கையை கொடுத்து விடுகின்றேன், வேற எந்த மீட்டிங் நடந்தாலும் எல்லாம் போயிடுறேன். ஆனால் அவருக்கு தேவை என்ன? உங்களுடைய காணிக்கையோ பணங்களோ அதெல்லாம் அல்ல. அவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்றோம். அவருக்கென்று ஆத்துமாக்களை, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேரை நாம் ஆண்டவரிடம் அழைத்து கொண்டு வருகிறோம்? Are we living witness to God? ஆண்டவருடன் கான்டாக்ட் இருக்கிறோமா அல்லது ஆண்டவருடன் கனெக்டடாக இருக்கிறோம்? ஆண்டவர் தாமே வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். எனக்கு ரொம்ப பிடித்தமான பாத்துட்டீங்களா, நிஜம் டிவி TCCL வரும். நாங்க 733வது எண்ணிலே